ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் புனேரி பல்தன் தான் கடைசி மேட்ச் இருக்குல்ல இன்னைக்கு. ரைடிங் கம்பேரிசன் ஆல்ரெடி போட்டோம். அப்போ வந்து பெங்களூர் புல்ஸ் ரிசல்ட் தெரியாது, நேற்று ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ இப்போ பெங்களூர் புல்ஸை ஜெயிச்சிட்டோம், தெரியும் உங்களுக்கு. 8வது விக்ட்ரி அது. இன்னைக்கு ஜெயிச்சா 9th விக்ட்ரி. எஸ், பெங்களூர் புல்ஸோட ரிவ்யூ போட்டாச்சு, ராத்திரியே பார்க்காதவங்க போய் பாருங்க. தலைவாஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ். அப்புறம் பர்தீப் நர்வால் ப்ரெஸ்ல என்ன சொன்னார் அதுவும் போட்டிருக்கோம். சேரன் அண்ணா என்ன சொன்னால் அதுவும் போட்டிருக்கும். பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துருங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இது இங்கே கடைசி போட்டி அண்ட் ஆறுதல் பரிசு. நான் டாப் 6 வர முடியாது தெரியும் தான். இப்போ 9th பொசிஷனுக்கு நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஜெயிச்சா நம்ம 8th ரேங்க் போவோமா? ஏன்னா 8th ரேங்கில் புனேரி பல்தன் இருக்காங்க, நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லிடுறேன் அந்த வீடியோவில். எஸ், 8th பொசிஷன் போக முடியும். ஹவ்? நேற்று ஒரு தப்பான கணக்கு நான் சொல்லிட்டேன், ஒரு நேயர் தான் கரெக்ட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். அது என்னன்னா, புனேரி பல்தன்ட்டு இப்போ 55 பாயிண்ட் இருக்குது, 51 பாயிண்ட் டிஃபரன்ஸில் இருக்காங்க. அந்த கிரிக்கெட்டில் எப்படி ரன் ரேட்டோ அதில் பாயிண்ட் டிஃபரன்ஸ் 51 + 51 லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு. அதே மாதிரி தமிழ் தலைவாசு இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச்சு 50 பாயிண்ட்டு ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 55 பாயிண்ட்டு. ஆனால் இப்போதைக்கு 26 பாயிண்டில் தான் ப்ளஸில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் அட்லீஸ்ட் 13 பாயிண்ட் ப்ளஸில் ஜெயிக்கணும். அப்படி 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நம்ம ஜெயிச்சா, ஏற்கனவே 26 ப்ளஸ் கூட 13 சேருங்க, தமிழ் தலைவாசு வந்து 39 ஆகிடும், +39 டிஃப்ரென்ஸ். அவங்க 51 இருக்காங்களே, அவங்களுக்கு 13 மைனஸ் ஆகிடும் டிஃப்ரென்ஸில். ஆமாம், நாங்கள் 13 பாயிண்டில் தோக்குறாங்க இல்லையா, நெட் ரன் ரேட் கிரிக்கெட் மாதிரி இது. 51ல் 13 மைனஸ் பண்ணால் புனேரி பல்தன் ஆட்டோமேட்டிக்காக 38க்கு வந்துடுவாங்க. டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஸோ நம்ம 39 ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்தாலே போதுமே. பாயிண்ட் ஈக்குவலாக இருந்தாலும் அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸு வச்சு நம்ம 8th வந்துடலாம். அதுக்கு நீங்கள் மினிமம் 13 பாயிண்டில் ஜெயிக்கணும், மினிமம். அது கீழே போனால் அவங்க தான் அதே பொசிஷனில் தான் நம்ம இருப்போம், அவங்களும் அங்கே தான் இருப்பாங்க. அதே மாதிரி யூ மும்பாய்க்கும் அப்போ தான். யூ மும்பா வந்து 48 பாயிண்டில் தோத்தாங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் குவாலிஃபை ஆகிடும் 6வது ஸ்பாட்டுக்கு. ஆமாம், அது வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் எல்லா மேட்சும் முடிஞ்சு 66 பாயிண்ட்டு, அவங்க பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் -40. அவங்களுக்கு 22 முடிஞ்சு. யூ மும்பாக்கு ஒரே ஒரு மேட்ச் இருக்குது பெங்கால் வாரியர்ஸ் கூட. அந்த பெங்கால் வாரியர்ஸ் கிட்ட இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து +7 இருக்காங்க யூ மும்பா. ஸோ இவங்க யூ மும்பா தெலுங்கு டைட்டன்ஸ் மேலே வரணும்னா யூ மும்பா வந்து -41 வரணும் அவங்களுக்கு ஸ்கோர் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். அப்படி வரணும்னா அவங்க 48 பாயிண்டில் நான் தோக்கணும் நாளைக்கு பெங்கால் வாரியர்ஸ்கிட்ட. 48 பாயிண்டில் தோத்தா -41க்கு வருவாங்க. -41ஓட -40 இஸ் பெட்டர், அதனால் அவங்க போயிடுவாங்க. அது வெரி அன்லைக்லி தான். 48 பாயிண்ட்லாம் தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் யூ மும்பா தான். ஹரியானா, பாட்னா, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 3 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அவங்க 3 பேர் 22 மேட்ச் முடிஞ்சு போச்சு. அப்புறம் யூபிஓ தான் டபங் டெல்லி, அவங்களும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரு மேட்ச் இருக்குது. தெலுங்கு டைட்டன்ஸுக்கு 22 மேட்ச் முடிஞ்சு போச்சு. இந்த பாக்கி 8 டீம், இந்த 4 டீம் விட்டால் பாக்கி 8 டீம்ஸுக்கு ஒரு மேட்ச் பாக்கி இருக்குது. எக்ஸப்ட் ஹரியானா, பாட்னா பைரேட்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் தவிர பாக்கி 8 பேருக்கும் ஒரு மேட்ச் இருக்குது பிளே ஆஃபுக்கு முன்னாடி. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டிஃபென்ஸுக்கு வந்துடுவோம். டிஃபென்ஸ் வின் டோர்னமெண்ட் எப்போது சொல்கிறது தான். ரைட், இப்போ டிஃபென்ஸ் பார்த்துருவோம். தமிழ் தலைவாசன் புனேரி பல்தன். நான் புனேரி பல்தனுக்கு வந்து நம்மளோட மோசமாக இருக்க அந்த டீம்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அது தப்பான அபிப்பிராயம். அவங்கக்கிட்ட அஸ்லம் இனாம்தார் இல்லை, புரியுதுங்களா? திடீர்னு கோச் வேறு ரிசைன் பண்ணிட்டாரு, வேறு போஸ்ட்டுக்கு போயிட்டார். திடீர்னு அஜய் தாக்கூர் வந்தார். நமக்கு அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, யார் சாகர் கேப்டன், சாயில் குலியா வைஸ் கேப்டன் அண்ட் சச்சின் தெண்டுல்கர் வைஸ் கேப்டன். ஸ்டார்டிங்லேயே தெரியும், சப்போஸ் சாகர் இன்ஜுரி ஆச்சுன்னா இவங்க தான் லீடு பண்ணுவாங்கன்னு. இவங்களுக்கு அப்படி இல்லை. திடீர்னு 7வது மேட்ச்சில் அஸ்லம் இனாம்தாருக்கு அடிபட்டுருச்சு. எவ்வளோ பெரிய பிளேயர் அவர், எவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் அண்ட் மோரோவர் கேப்டன்சி ஸ்கில். திடீர்னு போனோன்னே கப்பலில் ஷிப்புக்கு கேப்டன்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தடுமாறினாங்க. அதில் தோற்றது தான் அவங்க நிறையா. எனிவே, நெவர்தலெஸ் பார்ப்போம். இட்ஸ் அ குட் டீம். டிஃபெண்டிங் சாம்பியன். இப்போ இதுதான் பிரச்சனை, ஷாதுல விட்டுறக்கூடாது அவங்க ஸ்டார்டிங்கில். அது பெரிய டிஃப்ரென்ஸ். அதனால் இப்போ ஹரியானா அங்கே கொண்டு வச்சிருக்காரு பாருங்க. டிஃபெண்டர் வின் டோர்னமெண்ட்னால அதான் இந்த வாட்டி இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர். எனிவே, அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வருவோம். கௌரவ் கத்ரி தான் புனேரி பல்தனுக்கு 56 பாயிண்ட் எடுத்திருக்காரு, ரைட் கார்னர். அப்புறம் அமன் லெஃப்ட் கார்னர் 48. அப்புறம் அபினேஷ் நடராஜன், அவர் ஒரு ரைட் கவர், அவர் ஒரு 35 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அப்புறம் சங்கத் சாவந்த், அவர் ஒரு 23 பாயிண்ட்டு. அப்புறம் மொஹித் கோயத், அவர் ஒரு 21 பாயிண்ட்டு. ஸ்பெஷலாக மொஹித் கோயத் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் ரைடர், அவரோட வேலை ரைடர். அவரும் 21 பாயிண்ட் எடுத்திருக்காரு. நம்மளுக்கு வருவோம். ரைட், நமக்கு வந்து அப்வியஸ்லி நிதிஷ்குமார், அவர் தான் நம்பர் 1ல் இருக்கார், 72. நமக்கு 72 பாயிண்டில். பஸ்ஸாமி 45 பாயிண்ட்டு. சாயில் குல்லையா 31, 13 மேட்ச் தான் விளையாண்டாரு, இன்ஜுரி, அவுட்டு அப்படி இப்படின்னு. அபிஷேக் 27 பாயிண்ட்டு, 16 மேட்ச் தான் இது வரைக்கும். போன சீசனான எல்லாம் விளையாண்ட ஒரே ஆள் அவர் தான். அவர் மேலே பள்ளி தூக்கி போட்டோம், இவர் தான். இந்த வாட்டி நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஹி டிட் அ குட் ஜாப். ஃபுல் மேட்சஸ் விளையாடுறது ஒன்று. செகண்ட் திங் வந்து அவர் மனிதர் சிங் நித்தெல்லாம் பார்க்கணுமே. செம்மையாக மனிதர் சிங் ஆகட்டும், பர்தீப் நர்வால் ஆகட்டும் ரீசெண்டாக. ஸோ ஹி டிட் இஸ் ஜாப் வெரி வெல். ஏன்னா சப்போர்ட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க. இப்போது ஷாதுலு வந்து போய் முன்னாடி நின்னார்னா சப்போர்ட்டுக்கு உடனே 5 யார் யார் இருக்காங்களோ எல்லாம் வந்து விழுந்துருவாங்க அவங்க மேலே. நம்மளால தனியாக நின்றுட்டு இருப்பார். யார் அப்புறமா யோசிப்பாங்க வரலாமா வேணாமான்னு. இப்படி
அதெல்லாம் நடந்தது நம்ம இதில். டோர்னமெண்ட் முடிட்டோம். தனியாக தமிழ் தலைவாச என்ன நடந்தது எல்லா டீமை பற்றி பேசுவோம். டாப் 6 பற்றி வர பேசுங்கன்னாங்க. இன்றைக்கி தமிழ் தலைவாஸ் மேட்ச் முடிட்டோம். அதுக்கப்புறம் அதை பற்றி நிறையா பேசலாம். ஸோ அபிஷேக் 20 ஆச்சு. அஷிஷ் 22 பாயிண்ட் எடுத்திருக்காரு 14 மேட்ச்சில். மோயின் ஷபாய்க்கு ஆல்ரவுண்டர் 10 பாயிண்ட்டு 14 மேட்ச்சில். ஏன்னா ரைடிங்கில் நிறைய பாயிண்ட் எடுத்தார். சில்வர் லைன் அண்ட் ஸ்பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா மோயின் ஷபாகி, நிதிஷ்குமார் அண்ட் சாய் பிரசாத் ப்ராமிசிங்காக தெரிகிறாரு. ஸோ பார்க்கலாம் போக போக. இன்னும் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சீசனை பற்றி யோசிச்சு. இப்போயே நிறைய பேர் எனக்கு இப்போயே போட்டுருங்க சார், யாராவது எடுத்துக்க போகிறாங்கன்னு நான் சொன்னோன்னு எடுத்துருவாங்கன்னு. இல்லை இன்னும் 6-7 மாதம் கழிச்சு தான் வரப்போகுது அடுத்த ஆப்ஷன்லாம். டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே என்னோட ரீட்டைனிங் லிஸ்ட்டு போடுறேன், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல இந்த டோர்னமெண்ட் முடிச்சு விட்ருவோம். ஓகே, இதுதான் மொத்தத்தில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 8ஆவதுக்கு வருவோமா, 9th வின்னு கிடைக்குமா, இல்லை அங்கே தான் இருப்போமா, புலம்பிட்டு இருப்போமா? இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். ரைட், பொறுமை பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.